அதாவது இதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த முடியாதவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தலாம் என்று அதை அரசியலாக்கி பார்க்கிறார்கள். தமிழர்கள் அல்லது உண்மையான கன்னட தோழர்கள் யாரும் இதை பெரிதுபடுத்துவதற்கு தயாராக இல்லை. பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிய தெலுங்கு துளையமானம் கன்னடம் என்றும் கனிகர் மொழியே என்று புரட்சி கவிஞர் சொன்னார். அதைவிட மிக தெளிவாக பல ஆராய்ச்சியாளர்கள் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை உள்பட ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தாய் என்றாலும் சகோதரர் என்றாலும் ஒரே குடும்பம் என்பதை மறுக்கிற நேரத்தில் இதை எதற்கு அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்று சிலர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது பயன்படாதது நிச்சயமாக. அந்த வகையில் திராவிடம் என்பது இருக்கிறத அது எல்லோருக்கும் எல்லாமும் என்பதுதான், எல்லோரையும் முட்டி விட்டு பார்ப்பதல்ல. நன்றி, வணக்கம். மாநாடுக்கு அனுமதி ஜூன் 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற விவகாரத்துல அங்க கொந்தளிப்பா இருக்குது. மீண்டும் மத ரீதியான பாதிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக. அதாவது முருகனையே இப்போது RSS சேர்த்திருக்கிறார்கள். முருகனே இப்போது சங்கியாக மாறி இருக்கிறார். முருகன் முருகனாகவே இருக்கட்டும், RSS அரசாகவே இருக்கட்டும், முருகனை RSS மயமாக்கிவிட வேண்டாம். எனவேதான் மீண்டும் இப்போது RSS முருகனா அல்லது வேறு முருகனா என்ற போராட்டத்தை ஈடுபடலாம் என்று நினைத்தால் அவர்கள் நிச்சயம் ஏமாந்து போவார்கள். இது திராவிட மண், பெரியார் மண், மத கலவரத்துக்கு இடம் கிடையாது. ஆகவேதான் இந்த வித்தைகளெல்லாம் ஒருபோதும் பலிக்காது. எனவேதான் இது மனிதர்களை பிரித்ததோடு இப்போ கடவுளையும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு போனார்கள் என்ற உண்மையை மக்கள் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.